வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது திருமல வையாவூர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த திருமல வையாவூர்ல சிறிய மலை மேல இருக்கிற இந்த ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு திருமலைன்னு அழைக்கப்படுற அழகிய கோயில் இருக்கு. இங்க இருக்கிற அம்மா பேரு அலர்மேலு மங்கை தாயார். இந்த மலைக்கு ஸ்ரீ வைகுண்டகிரி, தட்சிண கருடகிரி, தட்சிண வேங்கடகிரி, தட்சிண சேஷகிரி, வராக கஷேத்திரம், ராமானுஜ யோககிரின்னு பல பெயர்கள் இருக்கு. இந்த பழமையான கோவில்ல சில சுவாரஸ்யமான புராண கதைகளும் இருக்கு. ஸ்ரீராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போர்ல லக்ஷ்மணன் போர்க்களத்துல மயங்கி விடுறார். லக்ஷ்மணனை குணப்படுத்துறதுக்காக சஞ்சீவி மலையை கொண்டு வர ஸ்ரீராமர் ஸ்ரீ அனுமனை அனுப்புறார். ராமர் சொன்னபடியே அனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு வரார். சஞ்சீவி மலையை சுமந்துகிட்டு இலங்கைக்கு திரும்புற வழியில அனுமன் இந்த மலையின் மீது வராக பெருமாளையும் பிரசன்ன வெங்கடேச பெருமாளையும் வழிபட்டதா கூறப்படுது. சஞ்சீவி மலையை தரையில வைக்க கூடாதுங்கிறதுனால இங்க உள்ள தேவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்காக அனுமன் அந்த மலையை தனது வலது கையிலிருந்து இடது கைக்கு மாற்றியதாகவும், இந்த புனிதமான சஞ்சீவி மலையை அனுமார் இங்கு தரையில வைக்காததால இந்த இடம் திருமலை வையாவூர்னு அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. ஒரு முறை இரண்யாகசன் அப்படிங்கிற அசுரன் பூமியை எடுத்து கடலுக்கு ஆழமா மறைச்சு தன் கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்காரு. விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து அந்த அசுரனை கொன்று பூமியை அதன் இடத்திற்கு கொண்டு வரார். அதன் பிறகு ஸ்ரீ வராக பெருமாள் உலகையே ஆசிர்வதிக்க ஒரு மலையில வீற்றிருக்க விரும்புகிறாராம். வைகுண்டத்தில் இருந்தே ஒரு மலையை கொண்டு வரும்படி கருடனுக்கு கட்டளையிடுறார். கருட பகவான் வைகுண்டத்தில் இருந்து ஒரு மலையை கொண்டு வந்து கருடகிரி, அதுதான் இப்போ இருக்கிற திருப்பதி அப்படின்னு அழைக்கப்படுற ஸ்வர்ணமுகி நதிக்கரையில வச்சாராம். கருடன் மலையை சுமந்த போது அதோட ஒரு சிறிய பகுதி உடைஞ்சி இந்த பாலாற்றும் கரையில விழுந்து தட்சிண கருடகிரி, அதுதான் திருமல வையாவூர்னு அழைக்கப்பட்டதா கூறப்படுது. ஸ்வர்ணமுகி நதிக்கரையில மலையை வச்ச பிறகு கருடன் தனது விஸ்வரூப தரிசனத்தை காண கடவுள் கிட்ட வேண்டார். கருடனோட விருப்பப்படி விஷ்ணு பகவான் தட்சிண கருடகிரியில தான் ஸ்ரீ வராக பெருமாள் வடிவில அவருக்கு விஸ்வரூப தரிசனம் அளிச்சாராம். ஒரு முறை கலியுகத்துல வீற்றிருந்து உலக ஆசிர்வதிப்பதற்காக கருடகிரியில ஒரு மலையோட வடிவத்தை எடுக்குமாறு விஷ்ணு பகவான் ஸ்ரீ ஆதிசேஷன் கிட்ட கூறுறார். ஆதிசேஷனும் கருடகிரியில ஒரு குன்றின் வடிவத்தை எடுத்தார். அன்றிலிருந்து அந்த இடப்பம் சேஷகிரின்னு அழைக்கப்பட்டுச்சான். தமிழ் மாதமான புரட்டாசியில துவாதசி அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் தோன்றிய நாள்ல ஸ்ரீ சீனிவாச பெருமாளா சேஷகிரியில விஷ்ணு பகவான் வீற்றிருக்கிறார். அதே ஸ்ரீ ஆதிசேஷன் சீனிவாச பெருமாளை பிரார்த்தித்து இறைவனுக்கு கொடையாக சேவை செய்ய வேண்டும்ங்கிற தனது விருப்பத்தை தெரிவிக்கிறார். சீனிவாச பெருமாள் அதற்கு சம்மதிச்சு தட்சிண கிருடகிரியில் அவரது விருப்பம் நிறைவேறும்னு கூறுறார். திருமல வையாவூர்ல ஆதிசேஷன் சீனிவாச பெருமாளோட தலைக்கு மேல கொடையா காட்சியளிக்கிறார். எனவே இந்த இடம் தட்சிண சேஷகிரின்னு அழைக்கப்படுது. திருப்பதியில இருக்கிற வெங்கடேச பெருமாளின் தீவிர பக்தரான தொண்டைமான்ற ஒரு பழங்கால மன்னர் வெங்கடேச பெருமான் தனது சங்கு மற்றும் சக்கரத்தின் மூலம் எதிரிகளை தோற்கடிக்க அந்த மன்னனுக்கு உதவினாராம். எதிரிகளை தோற்கடிச்ச பிறகு அந்த மன்னன் திருப்பதியில இறைவனுக்காக ஒரு அழகான கோயிலை கட்டினார். இறைவனோட வழிகாட்டுதல்படி திருமல வையாவூர்லயும் ஒரு கோயிலை கட்டியிருக்கார். அரசர்கள் ஏந்திய செங்கோல் என்ற அடையாள ஆயுதத்தோட கூடிய தேர்ல வெங்கடேச பெருமாள் அவருக்கு இங்க தரிசனம் அளிச்சாராம். இங்க இருக்கிற மலையின்ல சில பாறைகள்ல குதிரையின் காலடி தடங்களும் தேரின் சக்கர தடங்களும் இன்றும் காணப்படுது. ஒரு முறை பிரம்மா திருப்பதிக்கு போய் 2 தீபங்களை ஏற்றி வெங்கடேச பெருமாளை வழிபட்டாராம். கலியுகம் இருக்கும் வரைக்கும் அந்த தீபங்கள் அணையாமல் ஒளிர வேண்டும்னு அவர் இறைவனிடம் வேண்டார். இறைவனும் அவரது விருப்பத்தை ஏற்று திருவோண நாட்களில் எல்லாம் திருமல வையாவூர்ல பக்தர்களுக்கு ஜோதி வடிவில தரிசனம் அளிக்கிறதாகவும், அந்த ஜோதி தரிசனம் தொடரும் வரைக்கும் பிரம்மா ஏற்றிய தீபங்கள் அணையாமல் இருக்கும்னு கூறுறார். பின்னல் பிரம்ம பெருமானோட இவ்விடத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டு ஜோதி வடிவில தரிசனம் பெற்றார்னு கூறப்படுது. ராவணனுடனான போருக்கு பிறகு ராமர் அயோத்திக்கு திரும்பும் வழியில இங்கு வந்து வராக தீர்த்தத்துல நீராடி இறைவனை வழிபட்டார்னு கூறப்படுது. ராமானுஜர் இங்கு இறைவனை வழிபட்டு இந்த விடத்துக்கு வைகுண்டகிரின்னு பெயரிட்டார். அவர் இவ்விடத்தில் தங்கி இறைவனை தியானிச்சார். இந்த இடம் ராமானுஜ யோககிரின்னும் அழைக்கப்படுது. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜா தோடர்மால் அப்படிங்கிற விஜயநகர மன்னர் இந்த கோயிலுக்கு பெரும் பங்களிப்பை செஞ்சு கோயில்ல பூஜை மற்றும் திருவிழாக்களை மிக சிறப்பா நடத்த உதவி இருக்கிறார்.
அவர் இந்த கோயில்ல ஸ்ரீ ராமானுஜருக்கும் தனக்கும் சிலைகளை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. இந்த கோயில் ஒரு மலை உச்சியில அழகாக அமைஞ்சிருக்கு. கோயில் அடையறதுக்கு மலையில சுமார் 500 படிகள் இருக்கு. வாகனங்கள் மூலமும் கோயில அடையலாம். முறையான சாலையும் இருக்கு. இங்க மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள்னாலும் ஆதிமூர்த்தி ஸ்ரீ வராக பெருமான் தான் அவர். மூலவரை தரிசிப்பதற்கு முன்னாடி ஒருவர் முதல்ல ஸ்ரீ வராக பெருமாளைத்தான் தரிசிக்கணும். ஸ்ரீ வராக பெருமாள் ஸ்ரீ லட்சுமியோட மேற்கு நோக்கி காட்சி அளிக்கிறார். மேலும் கோயில் திறக்கப்படும் போது மற்றவர்களுக்கு முன்பாக ஸ்ரீ வராக பெருமாளோட சன்னதி தான் முதல்ல திறக்கப்பட்டு அனைத்து காணிக்கைகளும் அவருக்குத்தான் சமர்ப்பிக்கப்படுது. மூலவரான ஸ்ரீ சீனிவாச பெருமாள் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். திருப்பதியில் இருக்கிறது போலவே இறைவன் ஆபரணங்களால அழகா அலங்கரிக்கப்பட்டு தரிசனம் அளிக்கிறார். ஸ்ரீ அலர்மேல மங்கை தாயாருக்கு இங்கு தனி சன்னதி இருக்கு. ஆண்டாள் மற்றும் ஸ்ரீ ராமானுஜருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு. உள் பிரகாரங்கள்ல ஏராளமான கல் தூண்கள் இருக்கு. அவை பரந்த நிலப்பரப்புல அமைஞ்சிருக்கிற தூண்கள்ல சில நேர்த்தியான சிற்ப வேலைப்பாடுகளும் அழகழகா இருக்கு. இந்த கோயிலோட தீர்த்தம் வராக தீர்த்தம் அழைக்கப்படுது. இது இந்த மலையோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. தீர்த்தத்திற்கு செல்லும் பாதை வாகனங்கள் செல்ல முடியாது. ஆனா மலை உச்சியிலிருந்து பார்க்கும்போது அழகா தெரியுது. ஸ்ரீ ஆஞ்சநேய சன்னதி கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டுகளுக்கு எதிரே உள்ள மலையை நோக்கியவாறு அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் அதை சுற்றி பெரிய கல் சுவர்களோடு கூடிய ஒரு பரந்த வெளிப்பிரகாரத்தை கொண்டிருக்கு. சுவரோட குறிப்பிட்ட மூலைகள்ல கருட பகவான் இறைவனை காக்கும் கோலத்துல காட்சியளிக்கிறார். திருப்பதிக்கு யாத்ரீகர்கள் திருமல வையாவூருக்கும் சென்று அங்க இருக்கிற வராக தீர்த்தத்துல நீராடி பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாளை வழிபடணுங்கிறதும் அதன் பின்னரே யாத்திரை முழுமையடையணும் கூறப்படுது. இந்த வெங்கடேஸ்வர பெருமாளுக்கான இந்த அழகிய மலைக்கோயில் திருமலையிலேயே இருப்பது போன்ற ஒரு உணர்வை தரும். திருமலைக்கு போக முடியாத பக்தர்கள் இந்த இறைவனை பூஜித்தா அந்த பலனையும் அடையலாம்னு சொல்லப்படுது. இப்பேற்பட்ட ஒரு அழகிய கஷேத்திரத்தில் தரிசிக்கும் பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஓம் நமோ நாராயண. பசியில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.